அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 விஷயத்தை பற்றி பரவலாக நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்த வித்தை இருக்கு இல்லையா, இந்த சித்த வித்தையில் சித்த வித்தையை பயிற்சி நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அவர் இல்லற பந்தத்தில் ஈடுபடுகிறார். இப்படி பயிற்சி நன்றாக செய்யும்பொழுது இல்லற பந்தத்தில் ஈடுபடுவதனால் பலவிதமான விளைவுகள், என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இல்லறத்தில் ஈடுபடும்பொழுது நம் சமாதி நிலைக்கு அது தடங்கலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது சம்பந்தமாக நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ ஒருவர் சித்த வித்தை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் சாமி சொன்னபடி சரியாக வித்தை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ வித்தை மட்டுமே ஒரு சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் புற செயல்கள்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனிதர்கள் போலுமே இயல்பாக அவர் இருக்கார். இயல்பாக இருக்கும் பொழுது அந்த பெருநிலையை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், அப்படி அடைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. உங்கள் இறுதி காலகட்டத்தில் வேண்டுமானால் நீங்கள் சமாதி நிலைக்கு போகலாம். ஆனால் அந்த பெருநிலையை, ஞானோதயம் அப்படின்ற நிலை, மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற நிலை, உங்களுக்கு சிவானந்தர் பரமஹம்சர் போல அவர் அடைந்த நிலையை நாம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், அப்படி அடைவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவானந்த பரமஹம்சர் சித்தவேதத்திலே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த பிரம்மங்கிறது நமக்கு இந்த சுக்கிலங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த சுக்கிலத்தை நாம் அதிகம் செலவிடாமல் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சுக்கிலம் என்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்க அடிப்படையான சக்தி. அப்போ சக்தியில் 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனால், அந்த சக்தி நிலை எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னால், நீங்கள் அதிகம் பேசுவதனால் உங்களுடைய சக்தி நிலை குறையும். நீங்கள் 5 புலன்கள் செயல்பட்டால் உங்களுடைய சக்தி நிலை குறையும். அதுக்கப்புறம் இல்லற பந்தத்தில் ஈடுபட்டால் உங்களுடைய சக்தி நிலை குறையும் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நபர் நல்லா ஜபம் பண்ணுறாரு. ஒரு நீண்ட நேரம் ஜபத்தில் உட்கார்றாரு. உட்காரும் பொழுது அவர் புருவ மத்தியத்தை நல்லா அவரோட கதியாகப்பட்டது நன்றாக நடக்குது. பிரம்மரந்திரம் துறக்குதுன்னு வச்சுப்போம். பிரம்மரந்திரம் திறந்து அங்கே ஏதாவது உட்பொருள் இருந்தால் தானே அமிர்தூரல் அப்படின்ற ஒன்று கசியும். அப்போ உட்பொருள் எது? அந்த சக்தி இல்லைன்னா இந்த ஜீவன் போய் அங்கே சக்தியோட சேர முடியாது. அப்போ அந்த ஜீவன் போய் அந்த சக்தியோட சேரணும் அப்படின்னால் அங்கே சக்தி இருக்கணும் இல்லையா? சக்தியை எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீவன் மட்டும் இருந்து ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போ அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனால், உங்களுக்கு சக்தியும் இருக்கணும், ஜீவனும் இருக்கணும். இப்படி 2ம் இருந்தால்தான் நீங்கள் அந்த ஞானோதயத்தை அடைய முடியும், மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும். அப்போ இல்லற பந்தம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னால், இப்போ திருமணம், சித்த வித்தியார்த்திகள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லிட்டாங்க.
அப்போ சித்த வித்தியார்த்திகள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமான்னா பெற்றுக்கலாம். நீங்கள் குழந்தையும் பிறக்கதற்கான எல்லா அனுமதியும் உண்டு வித்தியார்த்திகளுக்கு. அப்படி குழந்தை பிறந்துருச்சு. நீங்கள் டார்கெட் எத்தனை குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கணும். என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 3 4 இத்தனை குழந்தை பெற்றுக்கணும் ஒரு முடிவு எடுத்து அத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இல்லற பந்தத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈடுபடலாம், ஈடுபடாமலும் இருக்கலாம். அது உங்களை சார்ந்தது. ஆனால் நீங்கள் ஒரு வள்ளலார் அதற்கு ஒரு அளவுகோல் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இது யாருக்கு இந்த அளவுகோல் அப்படின்னா, மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, பிற வாழ்க்கையில் ஈடுபடுற மனிதர்களுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வித்தியார்த்தியாக அவர் இருக்கிறாரு அப்படின்னாக்குள்ள, அவர் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னாக்குள்ள, அவருமே இந்த 15 நாளுக்கு ஒரு முறைங்கிறது அவர் இப்படி பயிற்சியில் நன்றாக இருக்கும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை குடும்பத்தில் இருப்பது என்பது சாத்தியமே. அவருக்கு நமக்கு ஒரு நிதானம் இருக்க வேண்டும். நம்மளுடைய நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நாம் ஒரு சரியான நிலையில் இருக்கிறோம், நாம் சமாதிக்கோ இல்லை அந்த ஞானோதயம் அடையும் நிலையக்கோ தயாராகி கொண்டிருக்கிறோம், தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறதுங்கிறது நல்லது. இதுதான் சிவானந்த பரமஹம்சரும் சொல்கிறார். உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடச்சிருச்சு அப்படின்னால் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கணும், அதிகம் பேசக்கூடாது, பிரம்மத்தை பாதுகாக்கணும், தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. உன்னுடைய உருப்பொருள் அதுதான். ஆகவே உங்களுக்கு தேவையான அளவிற்கு நீங்கள் இல்லற பந்தத்தில் ஆரம்பத்திலே ஈடுபட்டுக்கணும். அதுலேயும் ஒரு நாள் கணக்கீடு எல்லாமே வைத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் நல்ல அனுபவம் கிடச்சிருச்சு, நான் ஒரு நல்ல நிலைக்கு போக போகிறேன் அப்படின்னால் அதை தவிர்ப்பதுங்கிறது நல்லது. அதற்காக தான் சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னால், சித்த வித்தியார்த்திக்கு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சித்த வேதத்தை தெளிவாக படிச்சிருக்கணும், நடவடிக்கை கிரமத்தை தெளிவாக படிச்சிருக்கணும், அவர்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். படிக்க தெரியலன்னா அந்த சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும், சித்த வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கியமான இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளும் பொழுதும் அவர்களிடம் விலகி இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக தெரியும். அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால தான் நம்ம சாமி என்ன சொல்லியிருக்காங்க, சித்த வித்தியார்த்திகள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னால், இந்த ஜீவனை தாங்கிக் கொள்ளும் சக்தி அந்த பிரம்மத்திற்கு தான் இருக்குது. அந்த பிரம்மந்தான் உங்களுடைய சக்தி நிலைகளை பாதுகாக்கும். உங்கள் உடலை பாதுகாப்பது என்பதே அதுதான். அது இல்லை என்றால் ஒன்றுமில்லை. இப்போ நம்ம ஒரு வழக்கத்தில் சொல்கிறது உண்டு, சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, சிவம் இல்லையில் சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. அதற்கு இதுதான் காரணம். இப்போ
இந்த பயிற்சியில் ஈடுபடும் பொழுது நீங்கள் வந்து உங்களோட ஜீவன் நேராக பிரம்மரந்தியத்தை திறந்து போனால் அதை கிரகிக்கும் அளவிற்கு அந்த பிரம்மமாகப்பட்டது அங்கே இருக்கணும். அப்படி இல்லாட்டினால் நீங்கள் வந்து அந்த நிலையை அடைய முடியாது. அதில் பலவிதமான சிக்கல்கள் உருவாகும். அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் உயிரையும் உங்கள் ஜீவனையும் பாதுகாக்கும் சக்தி எது அப்படின்னு கேட்டிங்கனால் அந்த பிரம்மம்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனசின் வழியாக இந்த ஐம்புலன்கள் வழியாக சலித்து போகின்ற இந்த வாயுவை உள்ளாரையே நிறுத்த சொல்வதற்கான காரணம் அதுதான். அப்போ நம்ம வந்து இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னால் அந்த பொருளுங்கிறது நமக்கு வந்து மிக மிக அவசியமானது. அதையும் மீறி அது வந்து தானாகவே வெளியேறுது அப்படின்னால் அதை பற்றி எந்த விதமான கவலையும் பட வேண்டிய அவசியமில்லை. அப்படி வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சாமி வந்து எல்லா ஆசிரமங்களிலும் பெண்கள் வந்து இருப்பதுங்கிறது இயல்பானது ஒன்று. அப்போ வந்து அப்படி எல்லா ஆசிரமத்தின் பெண்கள் இருக்கும் பொழுது சில பேர் வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா பெண்கள் அங்கே இருப்பதனால் சாமியை பற்றி தவறாக வந்து பேச்சுவார்த்தைங்கிறது நடந்துகிட்ருக்கு. அப்போ சாமி என்ன சொன்னாங்க, என்னுடைய உடம்பில் இருந்து ஒரு சொட்டு சுக்கிலத்தை நீங்கள் வெளியேற்றிவிட்டால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சாமி சொன்னதா ஒரு செய்தி இருக்குது. அப்போ நமக்கு முக்கியமாக தேவையான சொத்து எதுனா அந்த சொத்து தான். அதை வந்து சித்த வேதத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் குழந்தை பெற்று எடுக்கும் அளவிற்கு அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு விட்டு அதற்கப்புறம் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. அந்த நிலையை அடைய போகும் அந்த தன்மைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நிறுத்திடணும். இதை வந்து ஒரு கணக்காக சொல்வது வழக்கமாக இருக்குது. என்ன கணக்கு சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 12 வருடம் இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, மகான்களும் சித்தர்களும். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு அந்த சிற்றின்பத்தில் அனுபவம் தேவையோ அந்த அளவிற்கு அதை அனுபவித்து விட்டு அதிலிருந்து வெளியேறிவிட வேண்டும். அப்படிங்கிறது தான் உத்தமம். மற்ற மனிதர்கள் போல, இந்த குடும்பத்தில் இருக்கும் மற்ற நபர்கள் போல நாம் அதிலேயே வந்து லயித்து இருப்பது என்பது இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு அது சரியானதாக இல்லை. ஆனால் அப்படி ரொம்ப பேர் இருந்திருக்காங்களா அப்படின்னால் ரொம்ப பேர் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம வந்து இதை பற்றி வந்து தெளிவாக பேச வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் பெருநிலையை அடையாததற்கு காரணம் அந்த சுக்கிலம் பிரம்மம் சேமிக்காத அந்த காரணம்தான் என்பதையும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த ஞானோதயம் அடையணுனால் இந்த சக்தியாகப்பட்டது சேமித்து வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சாமி இந்த ஓட்டக்கூடையில் அல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், அடிப்படை பிரம்மமாக இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு அந்த பிரம்மமும் உட்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னால், நல்ல அனுபவம் கிடைச்சிடுச்சு அப்படின்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சுக்கிலத்தை நீங்கள் சேமித்து வைத்திருக்க வேண்டும். பல சித்தர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மாயை இருக்கு இல்லையா, இந்த மாயை உங்களை விடாது. உங்களை வந்து அது வந்து அந்த சுக்கிலத்தை வெளியேற்றுவதற்கான எல்லா செயலையும் செய்யும். உங்களை அது வந்து மேல்நிலைக்கு போக விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இப்போ இந்த 3 ஆசைகளில் முதன்மைப்படுத்தும் ஒரு ஆசை எது என்றால் இந்த பெண்ணாசை. பெண்ணிற்கு ஆணாசை.
இப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆகவே நான் வந்து பெருநிலையை அடையணும், ஞானோதயம் அடையணும் அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களுடைய சுக்கிலத்தை நீங்கள் வந்து சேமித்து தான் வைத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு காணொளியை நம்ம வந்து பார்த்தோம். அந்த காணொளியில் ஒரு வித்தியார்த்தி தான், அவர் வந்து ஜோதிடர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, சிவயோகி அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இந்த தங்க விலைலாம் அதிகமாக ஏறிடுச்சு, இந்த ஆண்களை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து எச்சரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது, வேண்டுகோள் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவர் பேசுகிறத பார்த்திங்கன்னா வந்து ஆண்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கெல்லாம் இவர் வந்து இன்னும் எச்சரிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆனால் நிதர்சனமான உண்மை இங்கே என்ன இருக்குது இந்த சித்த வித்தியார்த்தி கூட்டத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னால், இங்கே வந்து பெண்கள் வந்து அதிகபட்சமாக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம சித்த வித்தியார்த்திகளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் சித்த வித்தியார்த்தி பசங்க கல்யாணமே பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் கிடைக்கல. இவர் என்ன சொல்கிறாரு, இவர் சித்த வித்தியார்த்திகளை பற்றி பேசுகிறாரா இல்லை பொதுவாக பேசுகிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. தங்கம் விலை ஏறிடுச்சுனால் நீங்கள் வந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த பெண்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களிடம் நீங்கள் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது. சரி, இப்போ வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ வரதட்சணை வாங்காமல் ஒரு சில பேர் திருமணம் செய்வதற்கு முற்பட்டார்கள். முற்படும் பொழுது அந்த பெண் வீட்டார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு ஏதோ குறை இருக்குது, அதனால தான் இவங்க வந்து வரதட்சணை வேணான்னு சொல்கிறாங்க. இப்படி பழி சொல்லும் குடும்பங்கள் நபர்கள்லாம் இருக்காங்க. அது வித்தியார்த்திகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. இங்கே வரதட்சணை வாங்காமல் திருமணம் பண்ணி கொள்வதற்கு இங்கே நிறைய பேர் தயாராக இருக்காங்க. பெண்கள் தான் தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு வந்து இன்னும் போய் சேரலன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கும் பகுதியில் பெண்கள் இருக்கிறார்கள் என்று நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஆனால் நாம் இருக்கும் இந்த கடலூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. வரதட்சணை வாங்காமல் நல்ல பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்து கொள்வதற்கு இங்கே வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும், நம்மளும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சித்த வித்தியார்த்திகளை பொறுத்தவரைகளும் இங்கேயும் ஜாதி பார்ப்பவர்கள், இங்கேயும் நகை இந்த சீர்வரிசை கொடுக்கும் பழக்கத்தை பார்ப்பவர்கள் நிறையாக இருக்கிறார்கள். அதையும் மீறி நிறைய பேர் எதுவுமே வேணான்னு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களை தேடி நீங்கள் வந்து சென்றீர்களேயானால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் உதவி கிடைக்காத இடத்துல தேடினீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. உதவி எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து தேடணும். அவர் வந்து வருத்தப்பட்டு சொன்னார். ஆனால் அவர் வந்து தெளிவாக சொல்லலை, இது சித்த வித்தியார்த்திகளுக்காகவா இல்லை மற்றவர்களுக்காகவா அப்படின்னு அவர் வந்து தெளிவாக சொல்லலை. இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னால், இப்போ ஒன்றுமே இல்லை, நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே, சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிங்கன்னால் எளிமையாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிவானந்த பரமஹம்சர் இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து விட்டார். அணிகலன்களே பெண்கள் அணியக்கூடாது அப்படின்னு ரூலை போட்டார். இப்போ எவ்வளோ பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நகையே அணியலைன்னா உங்கள்கிட்ட யார் நகை கேட்க போகிறா? அப்போ சாமி சொல்கிற சட்டத்திட்டங்கள் படி நீங்கள் வந்துடணும்.
நீங்கள் வந்து அதற்காக தான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டது. உங்களை வந்து எளிமையான வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கும் நீங்கள் ஜெபத்தில் அதிகமாக ஈடுபடுறதுக்காகவும் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சாமி இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்திருக்காங்க. 2 மாலை தான் நீங்கள் வந்து வாங்கி மாற்றிக்கிட்டிங்கன்னா அதோட திருமணம் முடிஞ்சிடுச்சு. அங்கே வந்து தாலி கட்டுற சம்பிரதாயமோ இல்லை தங்க நகை வாங்குறதோ சீர்வரிசை வாங்குறதோ கூடாது. வேண்டுமானால் ஒரு வேளை உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எத்தனை பேர் வந்து செய்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் செய்யறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சித்த வித்தியார்த்தி பையன், சித்த வித்தியார்த்தி பொண்ணு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு சித்த வித்தியார்த்திகள் எந்த வரதட்சணையும் வாங்கக்கூடாது என்பது ரூல். இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண் வந்து போய் வாழுறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டில் சித்த வித்தியார்த்தி பையன் கூட வாழுறாங்க. இப்போ எதுவுமே வேணாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நகை, 2 வீலர், கார் அதை மாதிரி கேட்குறாங்க. அப்போ இவங்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த பெண் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதை மாதிரி ஒரு பெண் இருக்காங்க. இப்போ அந்த பெண் வந்து ஒரு சின்ன வயசு தான். இப்போ இதை மாதிரிலாம் இருக்காங்க. இவர்களை எப்படி நாம் சித்த வித்தியார்த்திகள் என்று நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இப்படியும் ஆனால் சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி, ஆசை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. மனதின் வழியில் நடப்பவன் தான் மனிதன். இப்போ இந்த நாம் சொன்ன இந்த 3 ஆசையை நீங்கள் முடிச்சுட்டு வந்துடணும், இல்லாட்டினா ஒதுக்கிட்டு வந்துடணும். சித்தர்கள் மாதிரி அந்த விதையை போட்டு வறுத்துடணும், அது முளைக்காத அளவுக்கு வறுத்துடணும். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 ஆசையும் யாருக்கு இல்லையோ அவர்கள்தான் உண்மையான சித்த வித்தியார்த்திகள். அப்போ தான் ஆன்மீகத்தில் முதப்படியே உங்களால் எடுத்து வைக்க முடியுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் கருணை இல்லை, தயவு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் படி எடுத்து வைக்க முடியாது. அந்த 2வது படியை நீங்கள் ஏற முடியாது. அதுக்கப்புறம் காமம், குரோதம், மோகம், அப்புறம் விருப்பு, வெறுப்பு அதெல்லாம் அடுத்த படி. இப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டுடணும். ஆரம்பத்தில் இருந்தாலும் போக போக நம்ம ஒன்றுன்னா அந்த பாவ மூட்டைகள் இருக்குது, அதுவும் ஒரு விதமான பாவ மூட்டைகள் தான். அந்த மூட்டைகளை கழட்டி விட்டுக்கிட்டே வந்துடணும். நீங்கள் படிப்படியாக தான் நம்ம முன்னேற முடியும். உடனே உங்களை முன்னேற சொல்லிடல. ஆனால் இந்த பெண் பிள்ளைகளிடம் இங்கே வரதட்சணை வாங்குவது என்பது சரியானது அல்லது என்று ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே சிவானந்த பரமஹம்சர் கூறிவிட்டார். இவர் ஒன்றும் புதுசாக சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இங்கெல்லாம் மாப்பிள்ளைங்க தான் நிறையா இருக்காங்க, பெண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பெண்கள் ஒதுக்குறாங்க. இப்போ பெண் வீட்டில் அங்கேருந்து வராங்க, நாங்கள் வந்து எதுவுமே வாங்காமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் பண்ணிக்கிட்டு அந்த பெண் இங்கே வந்தவுடனே நகையெல்லாம் நல்லா போட்டுக்க ஆரம்பிச்சுது. வந்து நான் சித்த வித்தியார்த்தி பொண்ணாக நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஆனால் பழைய மாதிரியே இருந்துக்கிட்டு நகையெல்லாம் போட ஆரம்பிச்சிச்சு. அது ஆசைகள் படி வாழுது. அப்போ இவருக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி ஒரு நபருக்கு நடந்தது. இது என்ன சொல்கிறது? இப்படி வாழ்க்கையில் இந்த சித்த வித்தியார்த்தி பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலதரப்பட்ட சிக்கல்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதற்கு தான் முதல்ல என்ன பண்ணணும், அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும். ஆசையை ஒழிக்கணும். நீங்கள் ஆசையை ஒழித்தால்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோகத்திலேயே நீங்கள் உள்ளார போகவே முடியும். இல்லாட்டினா நீங்கள் உள்ளார போகவே முடியாது. நீங்கள் வேண்டுமானால் இறுதி காலகட்டத்தில் சமாதி நிலையை வேணால் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் போல் அடைஞ்சிக்கலாம். ஆனால் பெருநிலையையோ ஞானோதயம் அடைந்த நிலையோ நல்ல அனுபவங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பெண் மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்ணுக்கு நகை வேணாம், எதுவுமே வேணாம், வரதட்சணை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பெண் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆடம்பரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ இப்படியும் சில பேர் இருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் ஆடம்பரமாக நடத்துவாங்க, பெண்ணு வீட்டில் ஆடம்பரமாக நடத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதை மாதிரி 2 வீட்டாரோட மனமும் இங்கே ஒத்துப்போவதே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டில் எந்த விதமான வரதட்சணையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எந்த வரதட்சணையும் வேணாம் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த திருமணமாகப்பட்டது எப்படி நடக்கணும்? எளிமையாக நடக்கணும் இல்லையா? அதை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. திருமணமும் நல்லா நடக்கணும், வரதட்சணையும் வாங்கக்கூடாது. இப்படி சில தரப்பினர் இருக்காங்க. இந்த திருமணம்ன்ற விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள், சர்ச்சைகள், குழப்பங்கள் நிறைய இருக்குது. வித்தியார்த்தியாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும். இப்போ வித்தியார்த்தி அல்லாத ஒரு நபர் இருக்கார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் பெண் வீட்டில் வந்து ஒரு 10 பவுன் போடுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 10 பவுன், ஒரு லட்சம் ஒரு பவுனு, 10 பவுனுக்கு 10 லட்சம். இந்த மாப்பிள்ளை வீட்டில் என்ன செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 9 லட்சம் 8 லட்சம் செலவாயிடும். இப்போ பெண் வீட்டுக்கு 10 லட்சம் செலவாகுது, மாப்பிள்ளை வீட்டுக்கு 8 லட்சம் செலவாகுது. அப்போ 2 பேருக்கும் தானே செலவாகுது. இப்போ இது எப்படி இது வரதட்சணை அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கறது? அளவுக்கு அதிகமாக வரதட்சணை எதிர்பார்க்குறவங்கள்ட்ட ஓகே, இது பெரிய வரதட்சணை, இது வந்து கொடுமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டில் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்களோ அதே தொகையில் நீங்கள் நகையை போடுற இந்த வழக்கமும் இங்கே இருக்குது. இந்த திருமணம்ன்ற பிரச்சனையில் பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. இப்போ எப்படி குழப்பங்கள் இருந்தாலும் இதெல்லாம் தவிர்த்துட்டு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாதிரி 2 மாலையில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதோடு முடிச்சுக்கணும் திருமணத்தை. பெண் வீட்டில் செய்கிறாங்க செய்யலை அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படிங்கிறதுல எளிமையாக ஒரு 20 பேரை கூட்டு, இவங்க தரப்பில் 10 பேர், அவங்க தரப்பில் ஒரு 10 பேரை கூட்டு திருமணத்தை முடிச்சுக்கணும். இதுதான் சரியான திருமணம். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆடம்பரமாக செய்யணும்னு நினைக்கிறதும் போகிறதும், இது வந்து 2 பக்கமும் ஆசைப்படுறதுங்கிறது ஒரு சரியான திருமணமான சரியான திருமணம் அல்ல. ஆகவே இந்த சித்த வித்தியார்த்திகளுக்கு சரியான பெண்ணும் கிடைப்பதில்லை, சித்த வித்தியார்த்திகள் பெண்களுக்கு சரியான ஆணும் கிடைப்பதில்லை. அப்படியே திருமணமானாலும் திருமணத்திற்கு பின் மாறுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மனம் நல்ல மனமாக, எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். நல்ல மனிதராக இருக்கக்குள்ள அவர் இறுதி வரையில் நல்ல மனிதராக வாழ்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு அவர் வாழ்கிறார். சரியில்லாத மனிதராக இருந்த அந்த நபர் சரியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு திரும்பவும் அந்த பழைய நிலைக்கே மாறுற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பெண்களும் அதே போல் நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆகவே நம்ம தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நிதானப்படுத்தி இந்த வந்து திருமணம்ன்ற விஷயத்தில் பார்த்து செஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தாற்போல் இந்த செவ்வாய் தோஷம், இந்த சனி தோஷம், அதை மாதிரிலாம் அந்த கால சர்ப்ப தோஷம் இதை மாதிரிலாம் பார்க்குற நபர்கள்லாம் இருக்கார்கள். இப்போ ஜோதிடங்கிறது அது வேறு சாப்டரு, அதை நம்ம வந்து ஒரு நாள் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து இதை மாதிரிலாம் பிரச்சனைகளும் இருக்குது. இப்படி இந்த திருமணம் அப்படின்ற விஷயத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு நபர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த சித்த வித்தையை எப்படி கண்டுபிடித்தார்? அவருக்கு குருநாதர் யார்? குருநாதர் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். இப்போ சிவானந்த பரமஹம்சரின் குருநாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, போகர் வந்து அவரோட குருநாதர். அதனால தான் அந்த பழனி அடிவாரத்தில் ஒரு வீட்டில் சாமி வந்து சமாதி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வடகரையில் கொண்டு போய் சாமியோட சமாதியை வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து தகவல் வந்து பரிமாறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சரி, சாமி என்பவர் நீங்கள் நினைக்கும் அளவிற்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் அவர் மகானாக இல்லை. அவர் பல ஜென்மமாக மகானாக வந்து வந்து போய் கொண்டிருக்கிறார் என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. அப்போ எப்பப்பெல்லாம் அவர் இந்த உலகத்திற்கு
பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ சில விஷயங்களை, அப்போல்லாம் சித்தர்களும் மகான்களும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாம் அவர்களுடைய ஆசையை பொறுத்ததே, அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்ததே. ஆகவே சுவாமியை பொறுத்த வரைக்கும் விட்ட உரை தொட்ட உரை என்ற ஒன்று இருப்பதால் தான், அந்த ஆன்மீக தொடர்பு, யோகத்தின் தொடர்பு இருப்பதால் தான் அவர்களால் அந்த நிலையை, பெருநிலையை அடைய முடிந்தது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாமி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மனைவி அவங்களோட மடியில் எடுத்து வச்சு, அவங்க மனைவி உயிர் பிரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, என் மனைவி உடம்பில் எண்ணெய் இருந்துச்சு, இப்போ எண்ணெய் இல்லை, இப்போ இவ ஏன் செத்தா? ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தவன் மடியில் எடுத்து வச்சவொடனே பேசாமல் நின்றுடுச்சு. இங்கே இந்த உடம்புலேருந்து என்ன போச்சு? எண்ணெய் இருக்கிறதுனால உயிர் இருக்கிறதா நம்ம உணர்கிறோம் அப்படின்ற அந்த கேள்வி அவருக்குள்ளே வந்துச்சு. அதை தேடி பயணப்பட்டார். பயணப்பட்டு பலவிதமான இடர்பாடுகள், சிக்கல்கள், பலவிதமான தொல்லைகள் எல்லாத்தையும் அனுபவித்து, இமயமலை பகுதியில் அதை சார்ந்த பகுதியிலும் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்து, எங்கே பார்த்தாலும் எல்லா ஆசிரமத்தங்களையும் தங்கி அங்கே இருக்கும் நபர்களிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னென்ன பயிற்சி செய்கிறார்கள் எல்லாத்தையும் அவர் கற்றுக்கொண்டு எது எது சரியானது எது சரியில்லாதது என்று அனுபவப்பட்டு, அவர் ஒரு காலத்தில் ஒரு குகை, யாரும் போக முடியாத குகை, அங்கே போனவர்கள் யாரும் திரும்பி சரியாக வந்ததில்லை. அந்த பகுதியில் நிறைய மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள் காணப்படுவதை அங்கே வசிக்கும் மக்கள்கள் அங்கே இருக்கிற யோகிகள் எல்லாமே குறிப்பிடுவது உண்டு. அதை மாதிரி ஒரு குகையில் யாரையும் சந்திக்கக்கூடாது, நீண்ட நாள் நம்ம தவத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் நம்ம சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்த உடனே அவர்கள் அப்படியே ஒரு நாள் 2 நாள் நீடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த தவத்தில் உட்காரக்குள்ள கால் மறுக்குது, கை மறுக்குது, இந்த காலோடு முடிச்சுக்கிறீங்க, அடுத்தது உடம்பில் ஒரு பாகமாக மறுத்துக்கிட்டே வரும். அதே போல் சிவானந்த பரமஹம்சருக்கு ஒரு பாகமாக மறுத்து கொண்டே கடைசியில் முகம் மறுத்து, தலையில் ஒரு வெடிக்கும், தலை 2 பிளந்தால் என்ன நிகழ்வு நடக்கும்? ஒரு தலையில் ஒரு பாரம், ஒரு 2 வெடிக்கிற ஒரு தன்மை. அப்படி அந்த மாதிரி ஒரு உணர்வை அவர் உணர்ந்ததுக்கப்புறம் அவர் முழுமையாக ஞானோதயம் அடைகிறார், அந்த பெருநிலை அடைகிறார். அவர் உடம்பு முழுக்க அந்த சக்தி நிலை பரவுகிறது. அந்த 1000 கோடி சூரியனோட தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும், 1000 கோடி சூரியனோட பிரகாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 1000 கோடி சூரியனோட தன்மைனா அது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு பிரகாசம் உடலில் ஏற்பட்ட ஒரு நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே மிகைப்படுத்தி பேசுவது மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வழக்கமாக இருக்குது. இப்போ சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழிம்பாங்க. கல்லும் தோணலை, மண்ணும் தோணலை, யாருமே தோணலை. அப்புறம் யார் அந்த மொழியை கண்டுபிடிச்சிருப்பா, யார் நடைமுறையில் பேசியிருப்பா? அப்போ மிகைப்படுத்தி பேசுகிறது தான் அது முதல்ல தோன்றிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிவானந்த பரமஹம்சர் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி, அந்த தமிழ் தான் தமிழாக திரிபாகியது. அந்த தமிழ் ஏற்படக்கூடிய அந்த மொழி எது அப்படின்னால், இந்த ஜீவன் உள்ளாரையே கதாகதம் செய்து இல்லையா, அந்த விதத்தை தான் அவர் தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜீவன் இல்லாமல் மொழியை பேச முடியுமானா மொழியை பேச முடியாது. அப்போ உள்ளார அந்த கதாகதம் செய்யும் நிலையில்தான் அவர் முதலில் தோன்றிய மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையாக இருக்கா அப்படின்னா உண்மைதான். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கனால், நம்மளோட தாயோட வயிற்றில் இருக்கக்குள்ள முதல் அந்த ஜீவன் தோன்றி உள்ளாரே கதாகதம் செஞ்சு கொண்டு இருக்குது இல்லையா, அப்போ அந்த மொழி தான் அந்த மௌன மொழி. அந்த மௌன மொழியை தான் இந்த ஆன்மீகத்தில்
என்ன மொழி அப்படின்னு சொல்லி ஞான மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி அந்த குகையிலிருந்து ஞானோதயம் அடைந்து இந்த உலகத்திற்கு அவர் அடைந்த அந்த சித்த வித்தையை அவர் அப்போ தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. ஞானோதயம் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அந்த வழியில் ஈடுபட்டு ஞானோதயம் அடைகிறார். அதுக்கப்புறம் இந்த விதத்தை வந்து நம்ம உலகினருக்கு பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகிர்ந்து கொடுக்க அவர் வந்து மீண்டும் வராரு, கேரளாவுக்கு வராரு. அப்புறம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தாற்போல் இந்த புத்தரும் இந்த மாதிரி இந்த ஞான மொழியை அவர் எப்படி பார்த்துருக்காருன்னா, அவரும் பலதரப்பட்ட சிரமப்பட்டு தான் அவரும் அந்த விஷயத்தை வந்து அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம அவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்க்கக்குள்ள நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. அப்போ எல்லாருமே இந்த ஞானோதயம் அடைவதற்கு மிக மிக சிரமப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த வழியில், இந்த உண்மையான வழியில் நாம் பயணிக்கும்போது அது சிரமமாக தெரியாது. எளிமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த நிலையை அடைந்து விடலாம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து அந்த உண்மையான வழியில் யாருக்கும் துரோகம், எந்த தவறும் செய்யாமல் சாமி சொன்ன மாதிரி காமம், குரோதம், விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் கடந்து கருணையோடும் தயவோடையும் வாழ்ந்து வள்ளலாரோட தைப்பூச திருநாள் என்பதால் வள்ளலார் போல அந்த நிலையை, அந்த பெருநிலையை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற அந்த தயவை நம்ம வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு இந்த ஞான மார்க்கத்தில் முன்னேறி போகணும் அப்படிங்கிறத அந்த உறுதியை நீங்கள் மனசில் வச்சு பாடுபடணும் இந்த வித்தையில். நன்றி, வணக்கம்.